ஓகே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து பில்டிங் அ ஸ்டோரி பிராண்ட் என்ற ஒரு புக்கில் இருந்து நான் வாசித்த விஷயங்கள் தான். அதாவது பெரும்பாலான கம்பெனிஸ் இல்லாட்டி எந்த ஒரு வியாபாரம் நடத்துகிறவங்களும் தங்களோட வியாபாரத்துக்கு விளம்பரம் தேவை என்று எதிர்பார்ப்பாங்க. அப்படி விளம்பரம் செய்யக்குள்ள இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் செய்கிற பிரச்சனைகள் என்னென்னண்டா, ஒன்று நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிக்குள்ளே என்ன செய்வீங்க, நீங்கள் தான் பெரிய ஆள், உங்களோட வியாபாரம் என்ன செய்யுது. இப்போ நான் மிளகா விற்கிறேன்டா, நான் மிளகா விற்கிறேன், என்ன மிளகா எங்கே விற்கிறேன், அடுத்து இந்த மிளகா எவ்வளவு நல்லது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறோம். அதே மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நாங்கள் சாதாரணமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை விட்டு மேலதிகமாக தேவையில்லாதன்ற விஷயங்களை சொல்கிறோம். இப்படி சொல்கிறதால நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய அந்த கஸ்டமருக்கு போகாது. மனித மூளை எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை வந்து விரும்பாது. மனிதன் உருவானத்திலிருந்து எப்பயுமே உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு, அதாவது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கிறதுக்காண்டி தான் மனுஷ மூளை வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சாப்பாடை கொடுத்துட்டீங்க, வேறு நல்ல தங்குற இடத்த கொடுத்துட்டீங்க, நல்ல உடையை கொடுத்துட்டீங்கண்டா அடுத்த கட்டத்துக்கு போக விரும்பாது. அப்போ எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு போகிறத விட சேஃபாக இருக்கணும், சர்வை பண்ணணும்னு தான் மனித மூளை விரும்பும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் சரியான காம்ப்ளெக்ஸாக இருக்குமெண்டா அது அந்த கன்சியூமரை போய் சேருமா என்று பார்த்தோம்டா கிடையாது. அப்போது எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை செய்யணும் என்று யோசித்தோம்டா அதுக்கு இந்த புக்கோட ஒருத்தர் வந்து மொத்தம் 7 விதமான ஸ்டெப் சொல்கிறார். அதில் முதலாவது விஷயம் வந்து நீங்கள் நொய்ஸஸ் எல்லாத்தையும் தான் அவாய்ட் பண்ணணும். உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்ல வேண்டிய கதையை மட்டும் சொல்லணுமே ஒழிய தேவையில்லாத விஷயங்களை சொல்லக்கூடாது. அப்போ அந்த 7 ஸ்டெப் என்ன மாதிரி என்று பார்த்தோம்டா, முதலாவது ஒரு ஸ்டோரி ஒரு நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஒரு அடையாளம். அந்த ஸ்டோரியை பொறுத்த மட்டும் அதில் ஒரு ஹீரோ இருக்கணும். ஸ்டோரியோட ஹீரோ யாராக இருப்பேரண்டா, யார் இப்போ நீங்கள் ஒரு யோகட் விற்கிற ஆளுண்டா உங்களோட யோகட்டை அந்த ஸ்டோரியோட ஹீரோவாக இருக்கணுமெண்டா கிடையாது. அந்த ஸ்டோரியோட ஹீரோ அந்த யோகட்டை சாப்பிட்றாள். அவரோட பிரச்சனையை தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க, அதுக்கு தான் அவர் பே பண்ண போகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படிப்பட்ட ஒன்று தான். அப்போ முதலாவது விஷயம் அந்த ஹீரோட கேரக்டர். அந்த ஹீரோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறார், அந்த பிரச்சனையை எப்படி அவர் சார்ட் அவுட் பண்ணுறார், அதுக்கிடையில் என்னென்ன தடைகள் வருது என்றது தான் ஒரு கதை. இந்த கதை தான் எப்பயுமே ஒரு மனித மூளையில் போய் ஸ்டிக் ஆகும். அது மாதிரி தான் உங்களோட ப்ராடக்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு மனித மூலையில் போய் ஸ்டிக் ஆகும். அப்போ நீங்கள் உருவாக்குற கதையில் முதலாவது கேரக்டர் அந்த உங்களோட ப்ரொடக்ட்டுக்கால பயனடைய போகிறாள், அவரை பற்றி யோசிப்பீங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் யோகட் ஒன்றை கொடுக்குறீங்க, அந்த யோகட்டால் பயனடைய போகிற அந்த கஸ்டமர் எப்படிப்பட்டவராக இருப்பார், ஒரு பசி இருக்கிற ஆளாக இருப்பார், அவருக்கு வந்து ஒரு நியூட்ரிஷன் தேவைப்படக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார். அப்போ இந்த கேரக்டருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்று பார்க்கணும். அது ரெண்டாவது. அப்போ அந்த கதையில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. 3 பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 3 பிரச்சனைகளையும் உங்களோட ப்ராடக்ட் வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அந்த கதையில். அது ரெண்டாவது. மூன்றாவது, ஒரு அட்வைசர் தேவை. எந்த ஒரு கதையிலையுமே ஒரு ஹீரோ வந்து இரண்டாம் அந்த ஹீரோட பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு ஒரு அட்வைசர் அவருக்கு உதவி செய்வார். அடுத்த நாளாவதாக அந்த அட்வைசர் மட்டும் காணாது, அந்த அட்வைசருக்கு ஒரு நல்ல பிளான் இருக்கணும், எப்படி நான் அந்த ஹீரோவுக்கு உதவி செய்ய போகிறேன்னு. அப்போ நீங்கள் முதல்ல ஹீரோவை தேர்ந்தெடுப்பீங்க, அதுக்கு பிறகு அந்த ஹீரோக்கான பிரச்சனைகளை பார்ப்பீங்க, அதுக்கு பிறகு அட்வைசர் அண்ட் அட்வைசரோட பிளான். இந்த அட்வைசர் தான் யாராக இருக்குமெண்டா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எப்படி அவருக்கு அட்வைஸ் பண்ண போகுது, எந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் சார்ட் அவுட் பண்ண போகிறார் உங்களோட ப்ராடக்டை பாவிக்கிறதால என்ற நீங்கள் சொல்லணும். மூன்றாவது, இதுக்கெல்லாம் அடுத்த கட்டமாக ஆக்ஷன். எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கணும். இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா பிறகு அந்த கன்சியூமர், அந்த கதையோட ஹீரோ என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறார், உங்களோட ப்ராடக்டை வேண்ட போகிறார், அதால் பயன்பெற போகிறார், அந்த விஷயமும் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் கட்டாயம் இருக்கணும். அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா சந்தோஷமான முடிவு இருக்கணும். இப்போ உங்களோட ப்ராடக்டை வேண்ட போகிற கன்சியூமருக்கு எப்பயுமே
அதை வேண்டதால் ஒரு நல்ல விஷயம் நடக்குமெண்டா மட்டும்தான் அதை வேண்டுவாங்களே ஒழிய கெட்ட விஷயம் நடக்க போதுன்றா யாருமே அதை வேண்ட போகிறதில்லை. அப்போ கட்டாயம் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவ்வளவு நேரம் நான் பாயிண்ட் அவுட் பண்ண கேரக்டர் பிரச்சனை அதை எப்படி சோர்ட் அவுட் பண்ணி வேறு அட்வைசர் என்ற விடயங்களை தாண்டி அடுத்த கட்டமாக கடைசியாக ஒரு நல்ல எண்ட் இருக்கணும். அப்போ தான் இந்த கதை உங்களோட ப்ராடக்டை ஒரு நல்ல ப்ராடக்ட்ன்ற மாதிரி அந்த கஸ்டமர் மைண்டில் போய் நிப்பாட்டும். அடுத்த மூன்றாவது விஷயம், எப்பயுமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் உங்களோட 3 விஷயம் 5 செகண்டில் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதை பார்த்தோன்னா அந்த கன்சியூமர், இப்போ நீங்கள் முதலாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டீங்க, அது ஒரு கன்சியூமருக்கு போட்டு காட்டைக்குள்ளே 3 விஷயத்துக்கு அவர் 5 செகண்ட்லேயே அதை பார்த்து முடித்தோன்னா பதில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணுமெண்டா, முதலாவது உங்களோட ப்ராடக்ட் என்னது, அது என்ன மாதிரி அந்த கன்சியூமர் பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண போகுது. ரெண்டாவது, அவர் எப்படி எவ்வளவு ப்ரைஸ் கொடுத்து அந்த ப்ராடக்டை வேண்ட போகிறார். மூன்றாவது, அந்த ப்ராடக்டை அவர் வேண்டாட்டி அவருக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் உருவாகலாம். இந்த மூன்றையுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒழுங்காக சொன்னால் தான் அது ஒரு ஒழுங்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த புக்கில் வந்த ஒரு மெயின் ஐடியாஸ். இதை விட்டு மேலதிகமான விஷயங்களை அடுத்த கட்டமாக பார்ப்போம். தேங்க்யூ.